தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கூட்டு குடிநீர் திட்ட குடிநீரில் புழு பூச்சிகள் கலந்து வருவதால் சுகாதார சீர்கேடு, அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்திற்காக அறுவை சிகிச்சை செய்வதற்கு தேவையான வசதிகள் இல்லை உள்ளிட்ட பிரச்சனைகளால் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி பகுதியில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அதிகம் உள்ளன. கோவில்பட்டியில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை தரும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் நலிந்து வருவதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வரி விலக்கு உள்ளிட்ட சலுகைகள் அளிக்கப்படாததால் இந்த நிலை என அவர்கள் கூறுகின்றனர். தீப்பெட்டி தொழிலுக்கு தனியாக வாரியம் அமைப்பேன், தீப்பெட்டி தொழிலை ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அரசு வலியுறுத்தி 2% வழங்கப்பட்டு வருகின்ற ஊக்கத்தொகையை 15% உயர்த்துவதற்கு தமிழக முதல்வர் மூலமாகவும் மத்திய ஆட்சியின் 6% மத்திய கலால் வரி விதிக்கப்படுகின்ற பகுதியந்திர தீப்பெட்டி தொழிற்சாலை தீப்பெட்டிகளுக்கு முற்றிலும் கலால் வரி நீக்கம் செய்வதற்கு பாடுபடும் என்று கூறி வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்று இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற திரு ராஜு அவர்கள் இன்று வரை இந்த தீப்பெட்டி தொழிலை கண்டுகொள்ளவில்லை. வேம்பாரில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அறுவை சிகிச்சை செய்யும் வசதி இல்லாததால் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டிய அவல நிலை நீடித்து வருகிறது. மருத்துவ வசதிங்கிறது 40 கிலோமீட்டர் தள்ளி தான் போக வேண்டியிருக்கும். கடல் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு ஆபத்துனாலும் எதாக இருந்தாலும் மருத்துவம்னா தூத்துக்குடி தான் போகணும், இல்லை திருநெல்வேலி தான் போகணும். இப்போ வியாபாரில் ஜிஹெச் பெயர் அளவுக்கு தான் இருக்குது. ஒரு பிரசவ காலத்தில் கூட பிரசவம் பார்க்குறதுக்கு உண்டான உபகரணங்கள் கூட அங்கே இல்லை. இது டாக்டர்களோ மருத்துவர்களோ இது அறுவை சிகிச்சைதோ எதுவுமே இல்லை. கூட்டு குடிநீர் திட்ட குடிநீரில் பூச்சி புழுக்கள் கலந்து வருவதால் பல்வேறு வகையான தொற்று நோய்கள் ஏற்படுவதாகவும், ஒரு குடம் தண்ணீரை 5 முதல் 10 ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்க வேண்டியிருப்பதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சீவலப்பரி தண்ணிங்கிறது 20 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணியை பிடிச்சி சேமித்து வைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி அது சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால அதில் அந்த புழு பூச்சியெல்லாம் தங்கி அந்த அண்டாக்களை குடங்களில் பிடிச்சி வைக்கிற தண்ணியெல்லாம் ஒரு மோசமான நிலைமையில் அதை தான் குடிக்க வேண்டியது இருக்குது. இதனால் பலகட்ட நோய்களுக்கு மக்கள் உள்ளாகுறாங்க. இதற்காகவே இன்றைக்கி இந்த தண்ணியை குடிச்சா நோய் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி லாரி தண்ணியை காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது. அது ஒரு குடம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 1000 பேர் படிக்கும் அரசு பள்ளியில் கூட கழிப்பிட வசதி இல்லாததால் மாணவ மாணவியர் அவதிப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவில்பட்டியில் 100 ஆண்டுகளாக இருக்கிற வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1000 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த 1000 மாணவர்களுக்கு கழிப்பிட வசதியே இல்லை. இந்த எம்எல்ஏ நலத்திட்ட உதவி வழங்குறதுக்கு வரும்போதெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது கழிப்பிட வசதிக்கு கொஞ்சம் நிதி ஒதுக்குங்க, சைக்கிள் செட்டுக்கு நிதி ஒதுக்குங்க அப்படின்னு கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு ஒரு நிதியும் இது வரைக்கும் ஒதுக்கலை. குடிநீர், மருத்துவ வசதிகள், அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் என அத்தியாவசிய தேவைகள் எப்போது கிடைக்கும் என காத்து கிடக்கின்றனர் கோவில்பட்டி மக்கள்.